Hello friends and students, good morning. Right. So இந்த வீடியோல நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்மா புரோட்டீனை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து பிளட்டை வந்து பாத்தீங்க அதை வந்து பிரிச்சா வாட்டர் கண்டென்ட் கார்பசெல்ஸ் இப்படிலாம் வந்து பிரிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து பிளட் செல்ஸில் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பிளாஸ்மா புரோட்டீன் வந்து ஒரு முக்கிய காம்பனன்ட். சரிங்களா? ரைட். அந்த காம்பனன்ட் என்ன அப்படின்றத வந்து பிளாஸ்மா புரோட்டீன்றதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம். சரிங்களா? பிளாஸ்மா புரோட்டீன் அப்படின்றது பிளட் செல்ஸில் இந்த பிளட் கார்பசெல்ஸில் WPC RPC பிளேட்ஸ் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கக்கூடிய வந்து ஒரு டைப் ஆஃப் காம்பனன்ட். சரிங்களா? ரைட். இது வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இதை சென்ட்ரிஃபியூஜ் வந்து பண்ணோம் அப்படின்னீங்கன்னா வந்து சீரம் தனியாக வந்து பிரச்சனை பிளாஸ்மா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட்டில் சேர்ந்து இருக்கக்கூடிய வந்து ஒரு டைப் ஆஃப் இந்த லிக்விட். சரிங்களா? இந்த காம்பனன்ட். ரைட். ஸோ இந்த பிளாஸ்மா புரோட்டீன் எவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது வந்து பிளட் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ டோட்டலாக நம்ம வந்து இந்த பிளாஸ்மா புரோட்டீன் பிளட்ல எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 7.3 கிராம் பெர் டெசிலிட்டர் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து சப்டிவிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 காம்பனன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. சரியா? 3 டைப் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சீரம் ஆல்புமின், இது வந்து 4.7 கிராம் பெர் டெசிலிட்டர் வந்து இருக்கும். இன்னொன்று சீரம் குளோபுலின், இது 2.3 கிராம் பெர் டெசிலிட்டர் வந்து இருக்கும். சரிங்களா? இந்த சீரம் குளோபுலின்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 டைப் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குளோபுலின் இருக்கு. ஆல்ஃபா அண்ட் பீட்டா டைப் ஆஃப் குளோபுலின். ரைட். லாஸ்ட் இருக்கிறது வந்து ஃபைப்ரினோஜன், இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 0.3 கிராம் பெர் டெசிலிட்டர். ரைட். இந்த சீரம் ஆல்புமின் சீரம் குளோபுலின் இது ரெண்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளட்ல நம்ம தனியாக பிளாஸ்மா புரோட்டீனை வந்து பிரித்து எடுத்து பார்த்தோம்னா வந்து லேப்ல அதை வந்து பிரித்து நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? அட் த சேம் டைம் ஃபைப்ரினோஜனை நம்மளால வந்து அப்படி வந்து பார்க்க முடியாது. சரிங்களா? காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா இந்த ஃபைப்ரினோஜன் பிளட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெசல் விட்டு வெளியில் வந்து வந்துருச்சு அப்படின்னீங்கன்னா வந்து ஃபைப்ரினா வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகிடும். சரிங்களா? பிகாஸ் இட் இஸ் அ பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர். அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே இது வந்து ஃபைப்ரினா தான் வந்து இருக்கும். ஃபைப்ரினோஜனா வந்து நமக்கு வந்து இதை பார்க்க முடியாது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஆல்புமின் குளோபுலின் ரேஷியோ வந்து எப்பயுமே 2:1 ரேஷியோல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் 4.7 2.3. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து குளோபுலினை விட இது வந்து ஆல்புமின் 2 மடங்கு கூட வந்து இருக்கு. சரிங்களா? ரைட். ஸோ இது வந்து பார்த்தா வந்து ரொம்ப வந்து நம்ம பாடியில் வந்து தேவைப்படக்கூடிய முக்கியமான வந்து டைப் ஆஃப் ப்ரோட்டீன். சரிங்களா? ரைட். செல் வந்து குரோத்ல இருந்து செல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெவலப்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ரைட். இதை பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ப்ரோட்டீனோடைய வந்து ஒர்க்கு ப்ரோட்டீனோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத நமக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிளாஸ்மா புரோட்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 காம்பனன்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கணும். சரிங்களா? ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலர் வெயிட்ஸ். மாலிகுலர் வெயிட் ஆல்புமின் வந்து பார்த்தீங்கன்னா 69,000, குளோபுலின் வந்து பார்த்தீங்கன்னா 1,56,000, ஃபைப்ரினோஜன் வந்து பார்த்தீங்கன்னா 4 lakh. சரிங்களா? இதில் இருக்கிறதுலே வந்து அதிகமான மாலிகுலர் வெயிட் வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைப்ரினோஜன் தான். சரிங்களா? ரைட். இங்கே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பிளட்ல வந்து ப்ரெசென்டடாக வந்து இருக்கிறது 0.3 கிராம் பெர் டெசிலிட்டர் வந்து இருந்தாலும் இது வந்து நமக்கு வந்து மாலிகுலர் வெயிட் நமக்கு 4 lakhs வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆம்பாட்டிக் ப்ரெஷர். ரைட். இந்த ஆம்பாட்டிக் ப்ரெஷர் வந்து பிளட்ல 25 மில்லிமீட்டர் மெர்க்குரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது எப்பயுமே வந்து இருக்கும். சரிங்களா? இது வந்து நார்மல். ரைட். ஓகே. ஆனால் சம்டைம்ஸ் இந்த பிளாஸ்மா புரோட்டீன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வந்து மூவ் ஆகும்போது சில சப்ஸ்டன்சஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்து இது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். சரிங்களா? அதனால இது ஒரு காம்பனண்ட்ல இருந்து இன்னொரு காம்பனண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்டன்சஸ் எடுத்துகிட்டு போகும்போது வந்து இதோட வந்து ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ரைட். மோர் அக்குமுலேஷன் ஆஃப் எனி டைப் ஆஃப் செல்ஸ் இங்கே வந்து ப்ரெஷர் வந்து கூடும். சரிங்களா? தென் இந்த ப்ரெஷர் கூடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த செல்ஸ் வந்து இந்த மெம்பரேன் வழியாக வந்து உள்ளே வந்து போகும். சரிங்களா? ரைட். இந்த உள்ளே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதோட ப்ரெஷர் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் முடிகிற வரைக்கும் இது வந்து இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ப்ரெஷர் வந்து குறைஞ்சிடும். சரிங்களா? ரைட். திரும்பி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்ட இருந்து இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒர்க் வந்து பார்க்கும். சரிங்களா? ரைட். இது நம்ம வந்து கொலாய்டல் ஆஸ்மெட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவோம். சரிங்களா? ரைட். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் பிளட் சிஸ்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நாட் ஓன்லி பிளட் செல்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்மா புரோட்டீனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆஸ்மெட்டிக் ப்ரெஷர் மூலமாக நிறைய வந்து சப்ஸ்டன்சஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் சேர்த்து விடுது. சரிங்களா? ரைட். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 1.026. சரிங்களா? ஸோ கம்பேரிங் வித் அதர் செல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து 1.0 தான் வந்து இருக்கும் 1.026. சரிங்களா? அதனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா
ஒரு பிளட்டை நம்ம வந்து கிளாட் வந்து ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா வந்து இந்த சீரம் வந்து சீரம்க்கு நடுவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா? ரைட். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பஃபர் ஆக்ஷன். இந்த பஃபர் ஆக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதாவது நம்ம வந்து ஸ்கூல்லலாம் படிச்சுப்போம், பஃபர் சொல்யூஷன் நம்ம வந்து படிச்சுப்போம் இல்லையா? ரைட். எந்த ஒரு செல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட்டாக வந்து கரெக்டாக வந்து ஸ்டேபிளாக வந்து இருக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பஃபர் சொல்யூஷன் வந்து வேணும். சரிங்களா? ரைட். அப்படின்னா தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக டீகம்போஸ்ட் ஆகாமல் வந்து இருக்கும். சரிங்களா? இந்த பிளட் செல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்ப்ரெட் ஆகி கரெக்டாக வந்து ஸ்டேபிளாக வந்து ஒரு பொசிஷனில் வந்து இருக்கணும் அப்படின்னா வந்து இந்த பஃபர் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ நமக்கு வந்து பிளட்ல வந்து அந்த பிளட் ஃப்ளூயிட்ஸில் வந்து நிறைய வந்து பார்ட் வந்து அதாவது பஃபர் ஆக்ஷன் வந்து பண்ணினாலும் இந்த பிளாஸ்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்மா ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து ஒரு 15% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஃபர் ஆக்ஷன் வந்து பண்ணுது. சரிங்களா? ரைட். 1/6 ஆஃப் த பஃபரிங் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளாஸ்மா ப்ரோட்டீன் தான் வந்து பண்ணுது. சரிங்களா? இந்த பஃபரிங் ஆக்ஷன்ல இது என்ன வந்து பண்ணும்? ரைட். ஸோ ஹைட்ரஜன் மாலிகூல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது. சரிங்களா? ரைட். இந்த ஒர்க் வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ரிலீவ் பண்ணி விடுறது. சரிங்களா? அதனால வந்து அக்செப்டன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அயன்ஸ் முக்கியமாக வந்து போட்டிருக்காங்க. ரைட். ஓகே, திஸ் இஸ் த பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிளாஸ்மா ப்ரோட்டீன். தென் இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளாஸ்மா ப்ரோட்டீன். சரிங்களா? இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளாஸ்மா ப்ரோட்டீன் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து காமனாக ஆர்பிசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும். சரிங்களா? சில வந்து டபிள்யூபிசி பிளேட்லெட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வந்து வரும். சரிங்களா? ரைட். அதனால தான் இதுக்கு முன்னாடி இருக்கிற வந்து வீடியோவில் சொன்னாங்க, நீங்கள் காமனாக நீங்கள் வந்து பிளட் செல்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் ஏதாவது படிச்சுட்டீங்க அப்படின்னா வந்து அதில் இருக்கிற ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே காமனாக வந்து வரும். சரிங்களா? ஸோ இதில் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ரோல் இன் coagulation of blood. Right. So already we know that the fibrinogen is one of the important clotting factor in the coagulation of blood. Right. இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக்காக வந்து ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கும்போது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சரிங்க? ரைட். இந்த செகண்ட் இஸ் the role in defense mechanism of body. Right. டிஃபென்ஸ் மெக்கானிசம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மோஸ்ட்லி நிறைய வந்து டைப் ஆஃப் ஆன்டிஜென்ஸ் நம்ம வந்து படிச்சிருப்போம். சரிங்களா? இம்யூனோகுளோபுலின்ஸ் நமக்கு வந்து நிறைய வந்து இம்யூனோகுளோபுலின் ஏ, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐஜிஜி, ஐஜிஎம், இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டைப் ஆஃப் படிச்சிருக்கோம். சரிங்களா? இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படிங்கிறது சப்டிஷன்ஸ். இந்த சப்டிஷன்ஸ்க்கு வந்து ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த காமா டைப் குளோபுலின்ஸ் தான். சரிங்களா? ரைட். இந்த காமா குளோபுலின்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னீங்கன்னா இதுதான் வந்து ஆன்டிபாடிஸ் ஆன்டிஜென்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணி அது மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி வந்து டெவலப் பண்ணும். சரிங்களா? ரைட். எஸ்பெஷலி இந்த லீகோசைட்ஸ் அங்கே தான் ரொம்ப வந்து முக்கியம். ரைட். தென் ரோல் இன் டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம். ரைட். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம் அப்படிங்களா? ரைட். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் இது மூலமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பஃபர் ஆக்ஷன் மூலமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நடக்கும். சரிங்களா? ரைட். ஸோ முதல்ல வந்து ஆன்காட்டிக் வந்து ப்ரெஷர் தான் இங்கே முக்கியமாக. சரிங்களா? ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன வந்து முக்கியமாக வந்து பண்ணுது அப்படின்னா வந்து இந்த குளோபுலின்ல ஆல்ஃபா அண்ட் பீட்டா டைப் ஆஃப் குளோபுலின் தான் வந்து முக்கியமான வந்து பார்ட்டிசிபென்ட் இந்த டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசத்துல. சரிங்களா? ரைட். இது அதிகமாக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வந்து காம்பனன்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹார்மோன்ஸ் அண்ட் என்சைம் தான். சரிங்களா? நெக்ஸ்ட், த மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். ரைட். ஸோ நம்ம ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்றது நமக்கு வந்து பேசிக்கலி வந்து இந்த ஆன்காட்டிக் ப்ரெஷர் படிக்கும்போது நம்ம வந்து தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ரைட். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அயான்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ். ரைட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சம் டைப் ஆஃப் வந்து ஹார்மோன்ஸ் என்சைம்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிஜன் மாலிகுல்ஸ். ஏன் அப்படின்னீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து பஃபரிங் ஆக்ஷன் சொல்லி படிச்சுக்கோங்க. ஸோ அக்செப்டன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அயான்ஸ். ரைட். ஸோ நம்ம ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இந்த பிளாஸ்மா ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே. ரைட். ஓகே, அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன் டிரான்ஸ்பர் நடக்கும்போது நிறைய வந்து பை ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அயன்ஸ், ஹைட்ரோ அதாவது பை கார்பனேட்ஸ், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பை ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் வந்து ஹைட்ரஜன் அயன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அயன்ஸ். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து எங்கே வந்து நடக்கும்? லங்ஸில். ஆனால் வந்து இந்த லங்ஸ் வந்து நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ப்ராப்பராக வந்து இருந்தால் தான் வந்து மாலிகுல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். சரிங்களா? ரைட். ஆர்டரி டு வீனஸ் அது எங்கே நடக்கும் அப்படின்னா வந்து அட் த கேப்லரி லெவல். சரிங்களா? கேப்லரி லெவலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கும். சரி, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் முக்கியமாக வந்து கேப்லரி லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட், த ரோல் இன் ரெகுலேஷன் ஆஃப் ஆசிட் பேஸ் பேலன்ஸ். ரைட். இந்த ஆசிட் பேஸ் பேலன்ஸ் வந்து என்ன அப்படின்னா வந்து
H plus ion, HCO3 minus ions. சரிங்களா, ரைட். ஸோ இதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளட்ல வந்து ஆக்சிஜன் கண்டென்ட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்து கண்டென்ட். சரிங்களா, ரைட். நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இதுக்கு அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஆர் ஃபோர்த் இயரில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன், பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து படிப்போம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆசிட் பேஸ் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ஏன்னா இதை பொறுத்து தான் இந்த ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ்ல இருந்து தனியாக வந்து பிரிஞ்சு போய் இது வந்து ஹீமோகுளோபின் அயன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் ஆகுது. சரிங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆசிட் பேஸ் பேலன்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து இருக்கணும். சரிங்களா, ரைட். ஸோ இந்த 1/6 ஆஃப் த பஃபரிங் ஆக்ஷன்ஸ் ஹேப்பன்ட் த்ரூ த பிளாஸ்மா புரோட்டீன் மூலமா தான் வந்து இது நடக்குது. சரிங்களா, அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த 50%ன்றது அதான் போட்டாங்க. 1/6 ஆஃப் அப்படின்றது தான் 15% அப்படின்றது வந்து போட்டிருக்காங்க. சரிங்களா, தென் ரோல் இன் விஸ்காசிட்டி ஆஃப் த பிளட். ரைட். இங்க சொல்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்லிங்கா தான் வந்து இருக்கும். சரிங்களா, ஸோ ஒரு பிளட்டோட வந்து பாத்தீங்கன்னா விஸ்காசிட்டி வந்து இது வந்து மெயின்டைன் பண்றதுல முக்கியமான பங்கு இதுக்கு வந்து இருக்கு. சரிங்களா, காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா வந்து இந்த லிக்விடிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பரான வந்து பேஸ் அண்ட் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இருக்கணும். பஃபரிங் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து இருக்கணும். அதோட வந்து பிஹெச் லெவல் கரெக்டாக வந்து இருக்கணும். சரிங்களா, இத்தனை வந்து கரெக்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா தான் அந்த லிக்விடுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஸ்ப்ரெட் ஆகி வந்து இருக்கும். சரிங்களா, ரைட். இப்போ இந்த பிளட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த விஸ்காசிட்டின்றது ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். ஏன்னா வந்து ஒரு பிளட்டோட வந்து திக்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சொல்றது தான் வந்து விஸ்காசிட்டி. ரைட். சப்போஸ் ஏதோ ஒரு காரணத்தால் வந்து புரோட்டீன் வந்து கூடுது, இல்லாட்டி செல்ஸோட கவுண்ட்ஸ் வந்து கூடுது குறையுது, WBC வந்து கூடுது, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து விஸ்காசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, ஸோ இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரெயின்ல இருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ் இல்லை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளட் வெசல்ஸ் இதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசத்தில் இருக்கக்கூடியது. உடனே வந்து பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்மா ப்ரோட்டீன் நிறைய வந்து செக்ரெட் பண்ண ஆரம்பிச்சு இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேலன்ஸ் பண்ணி விஸ்காசிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணும். சரிங்களா, ரைட். ஸோ இந்த விஸ்காசிட்டி ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா தான் நம்மளுக்கு பிளட் ப்ரெஷர் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். சரிங்களா, ஸோ விஸ்காசிட்டி வந்து கம்மியாக வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஸ்காசிட்டி கூடுச்சு அப்படின்னா வந்து ப்ரெஷர் சேஞ்சஸ் வந்து இருக்கும். சரிங்களா, ஸோ விஸ்காசிட்டி நார்மல் ஸ்டேஜஸ்ல வந்து மெயின்டைன் வந்து ஆகணும். சரிங்களா, இன்னைக்கு இருக்கிற நிறைய டைப் ஆஃப் வந்து டயபெட்டிக் மெலிட்டஸ் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்னி ப்ராப்ளம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து இந்த பிளட்ல வந்து நிறைய செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அக்குமுலேட் ஆகிறதுனால இதோட வந்து விஸ்காசிட்டி வந்து கூடும். சரிங்களா, அந்த விஸ்காசிட்டி வந்து கூடுச்சோம் அப்படின்னீங்கன்னா வந்து இந்த ஹார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அதிகமாக பம்ப் பண்ணி வந்து பிளட்டை வந்து தள்ள வேண்டியது இருக்கும். சரிங்களா, அப்போ என்ன ஆகும், பிளட் ப்ரெஷர் வந்து ரைஸ் ஆகும். சரிங்களா, ஸோ விஸ்காசிட்டி இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் இன் த பிளட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரோல் இன் ESR. சரிங்களா, ரைட். எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட்ஸ். சாதாரணமாக இந்த பிளட் வந்து நம்ம ஒரு டெஸ்டில் ஊற்றி வச்சோம் அப்படின்னீங்கன்னா அதாவது ப்ராப்பர் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து போட்டு நம்ம வந்து டீகம்போஸ் ஆகாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம அதை செய்வோம். இந்த டெஸ்ட் டியூப்ல வந்து பாட்டம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சம் அமௌண்ட் ஆஃப் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செட்டில் டவுன் ஆகும். சரிங்களா, ரைட். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆவரேஜாக வந்து ஒரு 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமையும் வந்து இது வந்து ரீடிங் வந்து இருக்கும். சரிங்களா, இது தனியாக ஒரு சாப்டர் வந்து இருக்கும். ESR ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ரைட். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னீங்கன்னா இந்த ESRல ஒரு செல்லோடைய இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அண்ட் மாலிகுலர் வெயிட்ஸ் இதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து செல் வந்து எவ்வளோ வேகமாக வந்து செட்டில் டவுன் ஆகுது. சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பிளட்டோட விஸ்காசிட்டி அதிகமாக வந்து இருக்கு அப்படின்னீங்கன்னா செல்லில் வந்து உள்ள இருக்கிற வந்து அதாவது பிளட்ல இருக்கிற செல்ஸோட கவுண்டிங் வந்து கூட வந்து இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா, ஸோ அப்போ நம்ம வந்து ESR வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். சரியா, நிறைய செல்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா வந்து இதோட பஃபரிங் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ரைட். அதனால செல் வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் டவுன் ஆகும். சரிங்களா, ஸோ 30 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2.5 mm வந்து இருக்க வேண்டியது நார்மல் பிளட் ப்ரெஷர் நார்மல் பிளட்ல இருக்கணும் அப்படின்னீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 30 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 இல்லாட்டி 4.5 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகும். சரிங்களா, ரைட். ஸோ இந்த ESRல வந்து என்ன வந்து நடக்குது அப்படின்னு வந்து ரோலாக்ஸ் ஃபார்மேஷன் சொல்லி ஒன்று சொல்லணும். சரிங்களா, சாதாரணமாக ஒரு பிளட் வந்து பிளட் வெசலை விட்டு வெளியில வந்துச்சு அப்படின்னா வந்து இட் வில் ஃபார்ம் அஸ் அ காயின் ஷேப். சரிங்களா, ரைட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எப்படி காயின் ஷேப்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மேட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா, இதைத்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோலாக்ஸ் ஃபினாமினா இல்லாட்டி ரோலாக்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இந்த ESRல வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து பிளட் வந்து RBC எல்லாமே தனித்தனியாக வந்து இருக்கிறது கிடையாது. எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காயின் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 or 7 செல்ஸ் வந்து ஒரு காயின் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா, இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோஸ்கோப்பில் தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ரைட். ஓகே. நெக்ஸ்ட்
ரோல் இன் சஸ்பென்ஷன் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆர்பிசி ரைட். ஸோ இந்த ஆர்பிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதை ஸ்டேபிளாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறோம். சரி, அது வந்து ஸ்ப்ரெட்டாக எங்கே இருக்குது ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு இது ஏதோ ஒரு டைப் ஆஃப் ஃப்ளூயிட் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஏதோ ஒரு செல் வந்து போட்டோம்னா இது ப்ராப்பராக அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ப்ரெட்டாக வந்து இருக்கும். சரிங்களா ரைட். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சஸ்பென்ஷன் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, இந்த ஸ்பெஷல் கேரக்டர் வந்து இருக்கிறதுக்கு முக்கியமான வந்து காரணம் இந்த பிளாஸ்மா புரோட்டீன் தான். ஆர்பிசிக்கு மட்டும்தான் வந்து இந்த மாதிரி வந்து இருக்கும். சரிங்களா, டபிள்யூபிசிக்கு பிளேட்லெட்ஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கிடையாது. சரிங்களா ரைட். இந்த சஸ்பென்ஷன் ஸ்டெபிலிட்டி ஆர்பிசிக்கு மட்டும்தான் உண்டு. இந்த சஸ்பென்ஷன் ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மா புரோட்டீன். சரிங்களா, இந்த பிளட்ல வந்து ப்ராப்பரான வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஸ்காசிட்டி இருந்துச்சு அப்படின்னா வந்து செல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூவ் ஆகாமல் அதாவது ஸ்டேபிளாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பர்டிகுலராக ப்ராப்பரான டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா, சப்போஸ் இந்த விஸ்காசிட்டி கூடிடுச்சு அப்படின்னீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரொலாக்ஸ் ஃபார்மேஷன் மாதிரி நடக்க ஆரம்பிச்சு. சரி, பிளட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்றா வந்து அக்ரிகேட் ஆக ஆரம்பிச்சிடும் ரைட். ஓகே, ஸோ இதுக்கு முக்கியமான ரீசன் வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சேம் பஃபர் ஆக்ஷனும் தான். சரிங்களா, ஸோ இந்த பஃபர் ஆக்ஷன் வந்து ப்ராப்பராக இருந்துச்சுன்னா தான் வந்து இந்த ஆர்பிசி அயான்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிளாஸ்மா புரோட்டீனில் சஸ்பெண்டடாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா ரைட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் ட்ரெஃபன்ஸ் சப்ஸ்டன்சஸ். சரிங்களா, இந்த ட்ரெஃபன்ஸ் சப்ஸ்டன்சஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஷ்யூ வந்து கல்ச்சர் வந்து பண்ணும்போது இல்லாட்டி இந்த டிஷ்யூஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே இருக்க செல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான நியூரிஷ்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடியது இந்த ட்ரெஃபன்ஸ் தான். சரிங்களா ரைட். இந்த ட்ரெஃபன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது லீகோசைட் மூலமாக பிளாஸ்மா புரோட்டீன்ல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். சரிங்களா ரைட். இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஃபன்ஸ் அப்படின்றத நம்ம வந்து கிளினிக்கல் சைடு வந்து மேக்ஸிமம் அதிகமாக நம்ம வந்து எங்கேயுமே வந்து படிச்சிருக்க மாட்டோம். பட் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளாஸ்மா புரோட்டீன்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. சரிங்களா, லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் ஆஸ் எ ரிசர்வ் புரோட்டீன். சரிங்களா, ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரிசர்வ்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா, தேவைக்கு வந்து பயன்படுத்துகிறோம். சரிங்களா, ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்போ நம்ம பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோட்டீன் வந்து லோயர் கண்டிஷனுக்கு வந்து போகுது இன்னடிகேட்டாக வந்து இருக்குதோ இல்லாட்டி ஃபுட் இன்டேக் வந்து கம்மியாக எடுக்கிறோமோ ஃபாஸ்டிங் ஸ்டேஜஸ் இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த பிளாஸ்மா புரோட்டீன் தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அதோட புரோட்டீனை வந்து எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணி இதை அமினோ ஆசிடாக கன்வெர்ட் பண்ணி பிளட் சர்க்குலேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனுப்பிவிடும். சரிங்களா, இந்த அமினோ ஆசிட்ஸ் நம்ம பாடிக்கு வந்து தேவையான வந்து நிறைய வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் எனர்ஜி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் வேல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி வந்து கொடுத்துரும். சரிங்களா ரைட். ஸோ திஸ் இஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளாஸ்மா புரோட்டீன்ஸ். இந்த 10 வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாயிண்ட் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கும். சரிங்களா, ஆன்கோட்டிக் ப்ரெஷர்ஸ், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, பஃபர் ஆக்ஷன். சரிங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது அந்த 3-4 வந்து பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா ரைட். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கேளுங்க. சரிங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.